ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா துறையூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் துறையூர்ல இருந்து பச்சைமலை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஜேர்னின்னு நினைக்கிறேன். துறையூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். நம்ம நாமக்கல் பக்கத்தில் எப்படி வந்து கொல்லி ஹில்ஸ் இருக்கோ அதே மாதிரி துறையூர் பக்கத்தில் பச்சைமலைங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கிய பயணத்துக்குள்ளே தான் போக போகிறோம். பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 15 minutes இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் துறையூர்லேருந்து பச்சைமலை நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். நாம துறையூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பச்சைமலை போற பஸ்ஸஸ் வர்ற பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கோம். இது வந்து துறையூர் டு முசிறி போற பஸ்ஸுங்க. நம்ம பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்கு. பஸ் எல்லாம் என்டர் ஆகிற வழி இது. நிறையா ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம பயணத்துக்கு முன்னாடி சூப்பராக ஸ்நாக்ஸு, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், கவின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இங்கே தான் வரும்னு சொன்னாங்க பஸ்ஸு. வெயிட் பண்ணுவோம். ஓ, வந்துருச்சுங்க. பாளையம்னு போட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பச்சைமலை போகிற பஸ்ஸுங்க. வெரி குட். கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சு. மக்களே, நம்ம பாளையம் போகிற பஸ்ஸு கரெக்டாக 7:50க்கு எடுப்பாங்களாம். மணலோடை வழியாக போகிற பஸ்ஸுங்க இது. இப்பேருந்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாமா. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. மலைப்பகுதிக்குள் பயணம் செய்யல, கட்டணம் இல்லையா மகளிருக்கு. வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். நம்ம பாளையம் பஸ் நிக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா மலையில விளையிற காய்கறிகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, பழங்கள் எல்லாம். ஆனா இதெல்லாம் மலையில விளையிற பழங்களுங்க. பச்சை மலையில விளையிற பழமா? சூப்பர். மாம்பழம் வச்சிருக்காங்க. அது என்னங்கண்ணா, மலைவாழ பழமா? ஓகே. பைனாப்பிள் வச்சிருக்காங்க, மேங்கோஸ், பலாப்பழம். பலா காய்ங்களா பலா பழமா? இது காய். ஓகே, சூப்பர். மக்களே, குயிக்கா ஒரு டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா மேல கடைகளா எவ்வளவு இருக்கும்னு சொல்ல முடியாது. ரிமோட் ஏரியாஸ் இல்ல. துறையூர், செங்காட்டுப்பட்டி, மணலோடை, பாளையம். நம்ம பஸ் ரெடியா இருக்கு கிளம்புறதுக்கு. வேங்கடத்தானூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துல தான் நிக்குது நம்ம பாளையம் பஸ். ஓகேவா? மக்களே, பஸ்க்குள்ள வந்தாச்சுங்க. இது வந்து 3+2 சீட்டர் டாப் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ்ஸுங்க. துறையூர் டு பாளையம். லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்குங்கிறதுனால எப்பவுமே ஃபுல்லா தாங்க போவோம் நம்ம பாளையம் பஸ். நம்ம ஃப்ரண்ட்ல உட்கார போறோம். வாங்க போவோம்.
மக்களே நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. துறையூர்ல இருந்து பச்சைமலை மேல இருக்கிற பாளையங்கிற கிராமத்துக்கு போறதுக்கு 35 ரூபா டிக்கெட் பிரைஸ். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம திருச்சி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பச்சைமலை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கொல்லிமலை வந்து செம்ம சூப்பர் வைப்ஸா இருக்குமோ நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல, அதே மாதிரி திருச்சி மாவட்டத்துல துறையூர் பக்கத்துல இருக்கிற பச்சைமலையும் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ்ங்க. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போறோம். கொல்லிமலை கூட ஏற்கனவே டிராவல் பண்ணோம். இப்ப நம்ம நாமக்கல் போயிருந்தப்போ டிராவல் பண்ணது வந்து நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண ஃபர்ஸ்ட் டிராவல். பட் பச்சைமலை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நம்ம எப்பா கணேஷா டிராவல் விளாக்ஸ் ஆரம்பிச்சதோட ஒரு பெரிய பெனிஃபிஷியல் திங் என்னன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற மூளை முடுக்குகள் இருக்கிற சொர்க்கப்புரிகளுக்கெல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதை உங்களுக்கு விர்ச்சுவலா காமிக்கிறதுல இன்னுமே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. இந்த மாதிரி ஹிடன் லொகேஷன்ஸ், எவ்வளவு விதமான நில பரப்புகள் எல்லாம் வந்து நம்ம மாநிலத்திலேயே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் திருச்சி மாவட்டத்துல எல்லாம் வந்து நான் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்கிறது எல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க. பட் ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது துறையூர் பக்கத்துல பச்சைமலை ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேப்பா விடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொல்லிமலை வந்துட்டு அடுத்து துறையூர் வந்துட்டு நம்ம பச்சைமலை கிளம்பியாச்சு. போற வழி ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. நம்ம சோழ தேசத்துக்குள்ள வந்தாவே வந்து நிறைய பழைய காலத்து கோவில்கள் எல்லாம் இருக்கும். இந்த ஜங்ஷன்லயும் அப்படிதான் ஒரு கோவில் இருக்கு, பழைய காலத்து கோவில். இங்க பாருங்க கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு, கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துட்டுதான் இருக்கு, பட் புனரமைக்காம இருக்கு. சோ இந்த ஊர் மக்கள் வந்து புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்கும். சோ துறையூர்ல இருந்து பச்சைமலை நோக்கி திரும்பியாச்சுங்க பஸ். மக்களே நம்ம துறையூர் டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் பச்சைமலை ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னா, அப்படியே வந்து பச்சை பட்டாடைய உடுத்தின மாதிரி இருக்குங்க நிலப்பரப்புகள். அப்படியே பேக்ட்ராப்ல நம்ம பச்சை மலையோட மலைத்தொடர்கள் தெரியுது. அதுக்கு கீழே ஃபுல்லா நம்ம பச்சை மலையோட அடிவாரத்துக்கு வரைக்குமே வந்து இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும் போல இருக்குங்க. ஃபுல்லா வந்து நெல் விளையிற மருத நிலங்கள், ஃபுல்லா நீர் பாய்ச்சி எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வைப்ஸ் சொல்லி நீங்க டிராவல் பண்ணாதான் தெரியும். நீங்க விர்ச்சுவலா பார்க்கும் போதே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நேர்ல டிராவல் பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு மட்டும் பாத்துக்கோங்க. சோ கண்டிப்பா வந்து திருச்சி துறையூர் சைடு வந்தா பச்சைமலை போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. துறையூர் பக்கத்துல வந்து புளியஞ்சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம கொல்லிமலை அடிவாரம் இருக்கு இல்லையா, கொல்லிமலை பச்சைமலை ரெண்டுமே வந்து பக்கத்துல தாங்க இருக்கு. கொல்லிமலையிலிருந்து வர்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட ஓட கீழே வரும் தெரியுமா, அது அடிவாரத்துக்கு வரும்போது அது வந்து புளியஞ்சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா தான் ஓடுது. அது வந்து எக்கோ டூரிசம் பார்க்கா டெவலப் பண்ணிருக்காங்க.
தண்ணி வரும்போது வந்து டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்றாங்க, குளிக்கிறதுக்கெல்லாம் கூட அலோவ் பண்றாங்க. உள்ளுக்குள்ள வந்து 2-3 கோவில்கள் எல்லாம் இருக்கு. மேல இருக்கிற அரப்பளேஸ்வரர் கோவில் மாதிரியே இங்க நம்ம புளியஞ்சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஓட பக்கத்துல வந்து ஒரு அரப்பளேஸ்வரர் கோவில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஓட கரையில கோவிலோ நம்ம கொல்லிமலை அடிவாரமோ அந்த நீரோடைகளும் வந்து அப்படியே பார்க்கிறதுக்கு ஒரு சொர்க்கபுரி மாதிரி இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு ஜெம்னே சொல்லலாம். நம்ம பச்சைமலை வந்து இது இனிமேல் தான் நம்ம மலை மேல ஏற போறோம். சோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. அது இன்னும் என்னென்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற செம்ம அழகான கிராமங்கள் வழியா தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சோழவள நாட்டுல டிராவல் பண்ணும்போது கிராம பகுதிகள் எல்லாம் போயிட்டா இன்னும் வந்து பழமை மாறாம அந்த கோவில்களோட அழகு, பழங்காலத்து வீடுகள், அதுக்கப்புறம் இப்போ மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கிற வீடுகள்னு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பழமையும் புதுமையும் கலந்து செம்ம வைபா இருக்கும். சோ கண்டிப்பா மக்களே, நீங்க வந்து நிறைய நம்ம ஊர்களுக்கு பக்கத்திலேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருக்குங்க. திருச்சி மக்களுக்கே வந்து நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, பச்சைமலை, புளியஞ்சோலை எல்லாம். சோ இந்த மாதிரி அழகழகான பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. சோ மக்களே, நீங்க திருச்சி, துறையூர், நாமக்கல் பக்கம் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வீக்கெண்ட் எல்லாம் வந்து ஒரு ட்ரிப்ப போட்டுருங்க. சூப்பரா ஒரு பைக்கோ காரோ எடுத்துட்டு போலாம். பைக்கு காரு இல்லப்பா அப்படின்னா டைமிங்ஸ்க்கு பஸ்ஸும் இருக்கு, பஸ்ஸும் எடுத்துட்டு நீங்க கிளம்பிடலாம். ஓகேவா?
மக்கள் இங்க இருக்கிற நிலப்பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த காட்டு பகுதிகளா இருக்கிறனால இங்க இருக்கிற ஊர் பேர்கள் எல்லாம் கூட பார்த்தா செங்காடு, மூலக்காடு அப்படிதாங்க இருக்கு. நாம இப்போ செங்காடு கிராமத்தை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நாம மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம கண் முன்னாடி பச்சை மலைகளோட சரிவுகள் வந்து எவ்வளவு அமேசிங்கா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க. ஹைட் கம்மியா இருந்தாலும் கொல்லிமலை காட்டிலும் வந்து எலிவேஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் பாக்குறதுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. திக் வெஜிடேஷனா இருக்கு. நடுவுல ஒரு ரோடு இருக்கிற ஒரு அடையாளத்தை கூட காணும். ரோடோ வீடுகளோ கிராமங்களோ இருக்கிற அடையாளத்தையே காணுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ கரெக்டா நாம இப்ப வந்து செங்காடு தாண்டி மூலக்காடு அப்படிங்கிற ஊர் வந்தாச்சுங்க. மூலக்காடு தான் வந்து அடிவாரம். ஓகேவா, நம்ம கொல்லிமலைக்கு எப்படி காரவள்ளி அடிவாரமோ அது மாதிரி பச்சைமலைக்கு வந்து மூலக்காடு அடிவாரம். இது பாருங்க, தமிழ்நாடு அரசு வனத்துறையோட மூலக்காடு வன சோதனை சாவடி தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாவடிங்கிறது வந்து செக் போஸ்ட். சோ நிறைய பேருக்கு வந்து தமிழ் எழுத்துக்களோட தமிழ் வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. சோ சாவடிங்கிறது வந்து செக் போஸ்ட். ஓகேவா, செக் போஸ்ட் தாண்டி நாம இப்போ மலை மேல ஏறுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. லைட்டா எலிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ வேற லெவல்ல இருக்குங்க மூலக்காடு கிராமம். கரெக்டா பச்சை மலை அடிவாரத்துல ஐயோ ஃபுல்லா பாக்குற இடத்துல எல்லாம் வந்து பச்சை பசேல்னு தோட்டங்கள், குட்டி குட்டி வீடுகள் அந்த தோட்டத்துக்குள்ளன்னு அப்படியே சொர்க்கபுரி மாதிரி வாழ்றாங்கன்னு தான் சொல்லணும் இந்த பகுதி மக்கள். நம்ம கொல்லிமலை மேல எப்படி வந்து மலையாளிகளோட கிராமங்கள் நிறைய இருக்கோ அதே மாதிரி நம்ம பச்சைமலை மேலயும் நிறைய வந்து மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ கொல்லிமலை மாதிரியே வந்து இங்கேயும் பலாப்பழங்க, மாம்பழம், இங்க மலை மேல வரைய பல பழங்கள் எல்லாம் விளைவிக்கிறாங்க. இங்க வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நெய்வேலியில எல்லாம் பார்ப்போம் தெரியுமா முந்திரி தோப்புகள். அதே மாதிரி முந்திரி தோப்புகள் வந்து பச்சைமலை மேலயும் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம மேல போய் பார்க்கும்போது தாங்க தெரியும் என்ன மாதிரி வெஜிடேஷன் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மலை மேல ஏற ஆரம்பிச்சோன்னே சுத்தி இருக்கிற மலை தொடர்களும் கீழே இருக்கிற பள்ளத்தாக்குகளும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கொல்லிமலை விடவே வந்து ரோடு ரொம்ப நேரோவா தான் இருக்கு. ஏன்னா அதிகமா மக்கள் டூரிஸ்ட் எல்லாம் வந்து இங்க பெருசா வர்ற மாதிரி தெரியல. இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் வந்து மெயினா ரோட் ஃபெசிலிட்டிஸ் நினைக்கிறேன். மேல 2-3 அருவிகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இந்த டைம் நம்மளால அருவிகளுக்கெல்லாம் போறதுக்கான டைம் இல்லைங்க. பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா போலாம். ஏன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உள்ள நடக்கணும்னு சொன்னாங்க. சோ நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். சோ அதனால நாம பஸ்ல போயிட்டு ஊரை பார்த்துட்டு திரும்ப போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
நம்ம மூலக்காடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி மலை மேல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. மேல போக போக செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க மக்களே, கீழே பாக்குற சரிவுகள், நாம மலை சரிவுகள்ல வந்த ரோடு கூட தெரியுது பாருங்க. நம்ம கீழே வரும்போது ரோடு இருக்கிற ஒரு அடையாளமே தெரியாதுங்க. நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் எலிவேஷன்ல இருந்து மலை சரிவுகள்ல கீழே பார்க்கும் போதுதான் நம்ம கீழே கடந்து வந்த ரோட்ஸ் எல்லாம் தெரியுது மலைச்சரிவுகள்ல. அந்த அளவுக்கு ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி திக் வெஜிடேஷன் இருக்கிறதுனால நமக்கு கீழ இருந்து பார்த்தா ரோடெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமே தெரியாதுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் மேல போக போக வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. சோ இவ்வளவு சூப்பரான வைப்ல மலைகள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு மெலடி சாங் பாடாம விடுறதே கிடையாது. அதாவது உங்களை என்னோட வாய்ஸ்ல கொல்லாம விடுறதே கிடையாதுன்னு நான் கங்கணம் கட்டிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில நம்ம பச்சை மலை மேல போற டிராவல்ல உங்களுக்காக நம்ம ஐகானிக் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து நம்ம கங்கை அமரன் அவர்கள் இயற்றிய பாட்டுங்க இது. அதாவது அவரோட லிரிக்ஸ், நம்ம மியூசிக் ஆஸ் யூஷுவல் நம்ம இளையராஜா அவர்கள் தான். நம்ம லெஜெண்ட் எஸ்பிபி அவர்களும் சித்ராமாவும் பாடின பாட்டு. ஓகேவா, உங்களுக்காக மலைகள்ல டிராவல் பண்றதுக்கு கரெக்டான வைப்பான பாட்டுங்க இது. சோ இதுவும் என்னோட வாய்ஸ்ல. குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதாய பைங்கிலி, குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதாய பைங்கிலி, ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது, ஒத்த வழிய வழிதானே மானே, குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதாய பைங்கிலி, மானே மயிலே மரகத குயிலே, தேனே நான் பாடும் தெம்மாங்கே, பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே, காதில் கேட்டாயோ என் வாக்கே, உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன், தன்னந்தனியாக நிற்கும் தேர் போனானே, பூ பூத்த சோலையில பொன்னான மலையில நீ வந்த வேளையில மயிலே, நீர் பூத்த கண்ணு ரெண்டு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு, குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலி, குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலி, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோட கேட்ட, தூது விட்ட ராசா மனம் தடுமாற மாட்டேன், ஊரென்ன சொன்னால் என்ன ஒன்னாக நின்னால் என்ன, உன் பேர பாடி நிற்ப மாமா, தூங்காம ஒன்ன எண்ணி துடிச்சாலே இந்த கண்ணி மாமா, குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி, குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி, ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது, ஒத்த வழிய வழிதானே மானே, குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலி, குடகு மலை பாட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி.
மக்களே எப்படி இருக்கு, கொஞ்சம் லிரிக்ஸ் அங்கங்க வந்து வார்த்தைகள் இடம் மாறி இருக்கும். சோ லைவ்ல பாடும்போது ரெண்டிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிறது சகஜம்தான். சோ மன்னிச்சிடுங்க. பட் அதர்வைஸ் பாட்டு வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம மலைச்சரிவுகள்ல இருந்து மலை மேல இருக்கிற பள்ளத்தாக்குல வந்தாச்சுங்க. சோ இனிமேல் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் தான். அங்கங்க இருக்கிற அடுத்தடுத்த மலைகளுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் வளைவுகள் இருக்கும். சோ மலை மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு ரீச் ஆயாச்சுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஒரு பிளெயின்ஸ் மேல எவ்வளவு சூப்பரான கிராமங்கள் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி மேலையும் இருக்குங்க. சோ இது வந்து மணலோடை கிராமம். சோ ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சிருக்காங்க. வணிக வளாகம் இருக்கு, அதுக்கப்புறம் ரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன்ல, மலை மேல இங்க நிறைய பலாப்பழங்கள் எல்லாம் இருக்கும். கொல்லிமலையில எப்படி ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வித்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் தாண்டும் போது மேல பலாப்பழங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இது சீசன் வேற போலங்க, அதனால செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஊரே வந்து பச்சை பசேல்னு. இதுக்கு நாம சம்மர் மாசம் தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் டிராவல் பண்றோம். இன்ஃபேக்ட் நம்ம பீக் சம்மர்னு சொல்ல முடியாது, சம்மர் தாண்டி ஒரு 1 வீக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யறது, நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து ஜூன் மாசம் கடைசி வரைக்குமே வந்து சில சமயம் சம்மர் இருக்கதான் செய்யுது. பட் இந்த டைம் வந்து நமக்கு கொஞ்சம் மழை வந்ததுனால நல்ல பச்சை பசேல்னு இருக்குங்க. நம்ம எங்க போனாலுமே வந்து செம்ம சூப்பரான வைப்ஸா இருக்கு. நம்ம பச்சை மலை வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்து கொல்லிமலை டிராவல் பண்ணிருந்தோம். அந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம பாருங்க, பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம நாமக்கல்ல இருந்து கொல்லிமலை மேல போன பஸ் ட்ரிப், அங்க அரப்பளீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சூப்பரா. சோ அந்த விளாக்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா வந்திருக்குங்க. கொல்லிமலை போறப்போ இன்னைக்கு இருக்கிறத விடவே கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நல்ல மேகமூட்டமா மேகங்கள் தவழ்ந்துட்டு. இன்ஃபேக்ட் நம்ம கொல்லிமலை மேல போனதுக்கு அப்புறம் பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரி டிராவல் பண்றப்போ ஃபுல்லா ஃபாகுக்குள்ளதான் டிராவல் பண்ணோம். ஒரே பனிமூட்டமா இருந்துச்சு. என்னடா இந்த தேவலோகமா அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் இன்னைக்கு வந்து அவ்வளவு மேகமூட்டங்கள் இல்ல, பட் கிளைமேட் வந்து ரொம்பவே பிளசண்டா இருக்குங்க. சோ கரெக்டுங்க. நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே பச்சைமலை மேல வந்தோடனே கிராமங்களை சுத்தியுமே வந்து நிறைய முந்திரி தோட்டங்கள் இருக்குங்க. உள்ள நிறைய மான் மரங்கள் இருக்கு, பலா மரங்கள் இருக்கு. நம்ம தமிழ் காப்பியங்கள்ல எல்லாம் வந்து மா பலா வாழை வந்து முக்கணிகள் எல்லாரும் வளர்த்தணும், வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம மலை கிராமங்கள் எல்லாம். கேரளால நம்ம பாக்குற அந்த பியூட்டி வந்து நம்ம ஊர்லயே வந்து கொல்லிமலை மேல பச்சை மலை மேல எல்லாம் பார்க்க முடியுதுங்க. அவ்வளவு திக் வெஜிடேஷன், ஊர்கள் எல்லாம் வந்து எந்த பொல்யூஷனும் இல்லாம செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சத்தியமா எதிர்பார்க்கல நம்ம திருச்சி மாவட்டத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள் எல்லாம் இருக்கும்னு. நம்ம இப்போ தோணூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது தேனூரா தோணூரான்னு தெரியல கரெக்டா. சோ இந்த பகுதி மக்கள் பார்த்துட்டு இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது தேனூரா தோணூரான்னு. இதுல பார்க்கும்போது நேம் போர்ட்ல பார்க்கும்போது தோணூர்னு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சோ இங்க பாருங்களா, எவ்வளவு குட்டி குட்டி கியூட் கிராமங்கள் எல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே வந்து மலைவாழ் மக்கள் தாங்க. கொல்லிமலையில வந்து நிறைய நாடுன்னு இருக்கும் எல்லா பகுதிகளுமே. இங்க வந்து எல்லா ஊரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. நம்ம மக்கள் பச்சை மலை மேல வாழ்ற நம்ம மலைவாழ் மக்கள். சோ இங்க இந்த பஸ் தான் வந்து அவங்களுக்கு மெயின் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுங்க. இங்கேயும் பாருங்களா, பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் பலாப்பழங்கள் வந்து போட்டு வச்சிருக்காங்க. மேபி பஸ் கீழே போகும்போது அத பஸ்ல போட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், கீழே மார்க்கெட்டுக்கு. இல்ல ஏதாவது டெம்போஸ் ஏதாவது வருமானு தெரியல. மொத்தமா வந்து மலை மேல இருக்கிற தோட்டங்கள்ல எல்லாம் வந்து பழங்களை கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமா வியாபாரம் பண்றதுக்காக கீழே மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்களா இருக்கும், சரியா தெரியல. பட் ஆனா வந்து ரோடு மேலேயே வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா இவங்க கிட்ட டைரக்டா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இவங்களோட ஃபார்ம்ல இருந்து மலை கிராமங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்கள்ல இருந்து நீங்க வாங்கிட்டு போலாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் உங்களுக்கு. பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து முந்திரி தோட்டங்கள் தாங்க இருக்கு. நம்ம ஃபுல்லாவே வந்து ரோடோட 2 சைடுமே வந்து முந்திரி தோட்டங்களுக்கு நடுவுல தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே. மேபி நம்ம தோட்டப்பயிர்கள் துறை இருக்குல்ல, ஒவ்வொரு மலையிலயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான விவசாயங்களை பண்ணி நினைக்கிறேன். இந்த ஊர் மக்கள் கிட்ட பேச்சு கொடுத்தா தெரியும்.
ஏன்னா ஒவ்வொரு சாயில் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோட்ட பயிர்கள் துறை வந்து சஜஸ்ட் பண்ணும் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இதை பயிரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். முந்திரி விளையிறதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட், கிளைமேட், சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பெரும்பகுதி ஃபுல்லா முந்திரி தோட்டங்களா இருக்கு. ஹெக்டேர் கணக்குல முந்திரி தோட்டங்கள் இருக்குங்க. நாம ஒவ்வொரு மலைகளையும் வந்து தாண்டி போகும்போதுதான் வந்து இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க வனவிலங்குகள் எல்லாம் வந்து அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியலைங்க. பட் ஆனா செம்ம வைல்டு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கு. ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சரிவுல நிறைய முந்திரி தோட்டங்கள் இருக்கு, இன்னொரு பகுதி மலை சரிவுகள் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் வச்சிருக்காங்க. யானைகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய இப்போ யானைகள் எல்லாம் மிஸ்ஸிங்னு தான் சொல்லணும். பல காலத்துக்கு முன்னாடியே வந்து இங்க யானைகளோட இருப்பிடங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும்தான் வந்து இன்னும் யானைகள் வாழ்விடமா இருக்கு. இங்க மேபி வந்து கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை புலி, அந்த மாதிரி குட்டி குட்டி வனவிலங்குகள் எல்லாம் அதுல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம தூணூர் தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இது என்ன கிராமம் தெரியல, நேம் போர்டையும் காணோம். பட் ஆனா நல்லா பிளெயினா இருக்கு. மலை மேல இருக்கிற ஒரு பிளெயின்ஸ்ல விவசாயம் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சமபூமி பகுதிகள் இருக்கு. இது வந்து சின்ன இழுப்பூருங்க. பேர்களா பாத்தீங்கல்ல, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இலுப்பை மரம்னு ஒரு மரம் இருக்கு. மேபி அந்த மரங்கள் நிறைய இருந்திருக்கலாம் மக்கள் வந்து குடியேறதுக்கு முன்னாடி. மோஸ்ட்லி வந்து ஊர் பேர்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரிதான் உருவாயிருக்கும். ஒன்னா ஏதாவது அந்த ஊரை கிரியேட் பண்ணவரோட பேர்ல இருக்கும், இல்லதான் அங்க இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் பகுதினால எந்த மரங்கள் எல்லாம் வந்து அதிகமா இருக்கோ அந்த மரத்தோட பேர்லயே வச்சிருவாங்க, இல்ல கோவிலோட பேரை வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இலுப்பூர் வந்து இலுப்பை மரங்களை பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. சோ இந்த கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் கிராமங்கள், குட்டி குட்டி டவுன்ஸ்னு பச்சைமலை மேலயும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான நம்ம வாழ்விடங்கள் வந்து செம்ம அழகா இருக்குங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. 2-3 ஃபால்ஸ் இருக்கு. கீழே வந்து ஒரு ஃபால்ஸ்க்கு போக கூடாதுன்னு ஒரு போர்டு வேற வச்சிருந்தாங்க. மேபி அது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் இல்ல, நிறைய டூரிஸ்டும் வர மாதிரி பகுதிகள் கிடையாது. ஆஃப் பீட் லொகேஷன்ஸ் தான். சோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பா, நான் கொல்லிகள்ஸ் எல்லாம் கூட பாத்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலேயே நமக்கு பச்சைமலை இருக்கு. மேல வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க.
மக்களே, நம்ம தோனூர், சின்ன இலுப்பூர், அதுக்கப்புறம் புதூர் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. நாம் இப்போ பாளையம் கிராமத்தை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் வந்து பச்சைமலையோட எட்ஜில தான் வந்து இந்த பாளையம் கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மலை மேல வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான கிலோமீட்டர்ஸ் தெரியல, பட் ஆனா நல்ல டிஸ்டன்ஸுங்க. மலை மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து நிறைய கிராமங்கள் லைனா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாதிரி தோட்ட பயிர்கள் வந்து பயிரிட்டு இருக்காங்க. நம்ம மலை ஏறணும்னே பாத்தீங்கன்னா சில கிராமங்கள்ல வந்து ஃபுல்லா முந்திரி தோட்டங்களா இருந்துச்சுல, இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மரவள்ளி கிழங்கு, முந்திரியோட சேர்த்து மரவள்ளி கிழங்கு, அப்புறம் மலை வாழை, அதுக்கப்புறம் தென்னந்தோப்புகள் எல்லாம் கூட மலை மேல இருக்கு. நிறைய பலாமரங்கள் வந்து இந்த ஊர் பக்கம் இருக்கு. சோ ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான தோட்ட பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க போல. வேற லெவலுங்க. ஒவ்வொரு கிராமங்களுமே வந்து கியூட்டா இருக்குங்க. குட்டி குட்டி வீடுகள் அழகழகா. இப்ப நிறைய வந்து புதுசா கட்டிட்டு இருக்காங்க போல டெரஸ் வீடுகள் எல்லாம். ரோட் ஃபெசிலிட்டி வந்து கடைசி கிராமம் வரைக்குமே அமைச்சு கொடுத்திருக்கிறது வந்து உண்மையிலேயே ஹாப்பியான விஷயம் தாங்க. மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளுமே இருக்குன்னு தான் சொல்லணும். எலக்ட்ரிசிட்டியில இருந்து ரோடு ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் நம்ம ரேஷன் கடைக, ஆரம்ப சுகாதார மையங்கள் எல்லாமே வந்து மலை மேல ப்ராப்பரா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நமக்கு பிடிச்சதே இதுதான். நம்ம தமிழ்நாட்டுல ஏறக்குறைய நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டோம். மூல முடுக்குகள்ல இருக்கிற கிராமங்கள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். தேனி மாவட்டத்திலே ஆகட்டும், மேகமலை மேல, மேகமலைக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்கள், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துல, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல நம்ம பார்த்தாச்சுங்க. நீலகிரி மாவட்டத்துல போயிட்டு வந்தாச்சு. கடைசி கிராமங்கள் வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்து கடைசி கிராமம் வரைக்கும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார மையங்கள், பள்ளிக்கூடங்கள்னு எல்லாமே இருக்கு. மக்கள் வந்து காலேஜ் படிப்புக்காக தான் வந்து கீழேயே வரணும். +2 வரைக்கும் தேவையான எல்லா அடிப்படை வசதிகள், எஜுகேஷனுக்கு, லைக் என்ன சொல்றது, சுகாதார மையங்களாக இருக்கட்டும், ரோடு ஃபெசிலிட்டிஸ், கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சோ நம்மளே வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம், நம்ம ஸ்டேட் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன, நமக்கு போன் சிக்னல் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒண்ணுதான் வந்து ப்ராப்ளம். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து பிளேன்ஸ்ல இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு டெலிபோன் டவர்ஸ் வந்து மலை மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மக்களை இப்போ நம்ம நாகூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. டிரான்ஸ்பார்மர்ஸ் எல்லாம் அமைச்சு மலை மேல இருந்தாலும் கடைசி கிராமங்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. சோ நான் ஏன் வந்து இத இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சான்னு தெரியாது. 10 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட் வந்துச்சு, ரோடு இல்லாத கிராமத்துக்கு இப்பதான் ரோடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த ரீசன்ட் 10 இயர்ஸ்ல வந்து இந்த விட்டு போன கிராமங்கள் வரைக்குமே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம அரசாங்கம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. மேல விவசாயங்களும் வந்து நல்லா நடக்குதுங்க. வாழ்வாதாரத்துக்கு தேவையான விவசாயங்கள் நல்லா நடக்குதுங்க. பாருங்க, ஃபுல்லா நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து மரவள்ளி கிழங்கு தான் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பேச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஃபேக்ட் டிரைவர் என்ன தான் சொன்னாங்க, இங்க வந்து பாக்கு மரங்கள், அதுக்கப்புறம் வேற மலையில விளையிற பயிர்கள் எல்லாம் வந்து நடவு செய்யறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல மலைவாழ் மக்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன மாதிரி தோட்டத்தை பாதுகாக்கணும், பயிர் பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ மேபி இன்னும் அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா இன்னும் ஃபுல்லா வெஜிடேஷன் வந்து திக் வெஜிடேஷன் மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம கொல்லிமலைகள்லயோ இல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயோ பாக்குற மாதிரி ஒரு ஃபுல் தோட்டங்கள், மரப்பயிர்கள் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா இன்னுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா மலைகளுக்கு அழகே வந்து மரங்கள் தானே, என்ன சொல்றீங்க? மரங்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஸா இருக்குங்க.
பட் கிராமத்தை சுத்தி இருக்கிற நிலங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்டெப் ஃபார்மிங்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி சமன்படுத்தி குச்சிக்கிழங்கு, நெல் விவசாயம் இந்த மாதிரி பயிரிடுறதுக்கு வந்து சமப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ மரப்பயிர்கள் எல்லாம் நடவு செய்ய ஆரம்பிச்சுட்டா இன்னுமே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் நினைக்கிறேன். நம்ம நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும்போது மேகங்கள் தவள ஆரம்பிச்சிரும், நம்ம கொல்லிமலைகள் எல்லாம் பார்த்த மாதிரி. சோ பார்ப்போம், இன்னும் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு வரும்போது நம்ம பச்சை மலை இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் சென்டர்ஸ், எக்கோ டூரிசம் பார்க்ஸ் மாதிரி மேல டெவலப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து போறதுக்கு தேவையான வசதிகள் இருக்கும். இங்க மேல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, பார்க்கலாம். மக்களே கரெக்டா 10 மணிக்கு நாம பச்சை மலை மேல இருக்கிற பாளையம் கிராமத்துக்கு ரீச் ஆயாச்சுங்க. மலை மேல இருக்கிற கடைசி கிராமம் இது. கரெக்டா 2 மணி நேரம் ஆயிருக்கு. 8 மணிக்கு எடுத்து 10 மணிக்கு ரீச் ஆயிருக்கோம். வர்ற வழியெல்லாம் பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுல்லா குச்சிக்கிழங்கு, கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் மலைவாழை இதெல்லாம் நிறைய சாகுபடி பண்றாங்க. பலாப்பழம் இதெல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஜேர்னி எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க, அதனால ஒரே சவுண்டா இருக்கு. சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from பாளையம் கிராமம், பச்சை மலைங்க. See you.